சமாதானம் இரக்கம் உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற தலைப்பு கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மறந்து போகிறவர் அல்ல, அவர் நித்தமும் நம்மளை நடத்துகிறவர். அவர் காலைதோறும் நம்மளை விசாரிக்கிற தேவன், நிமிடந்தோறும் கண்ணோக்கி பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விசாரித்து மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, தேவன் துக்கப்பட விடுகிறவர் அல்ல, கண்ணீர் வடிக்க விடுகிற தேவன் அல்ல, நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு குழந்தை எப்படி தாயை நித்தமும் பராமரித்து நடத்துகிறார்களோ அதை காட்டிலும் தேவன் நம்மை தினமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நாளில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைத்துள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து பிரியமானவர்களே, நாம் 3 காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, உன்னை திருப்தியாக நடத்துவார், ஆரோக்கியமாக நடத்துவார், செழிப்பாக நடத்துவார் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக தலைப்பில் பார்க்குற போது கர்த்தர் நம்மை என்ன சொல்கிறாரா, நித்தமும் நடத்துகிற தேவன். ஆக பிரியமானவர்களே, தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதம் 23ல் 1, 2, 3 வசனத்தில் வாசிக்கிற போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தர் எப்படிப்பட்டிருக்கிறார், மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால்தான் அந்த தைரியமாக அவன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இங்கே சங்கீதம் கேட்டது போல் நாம் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். தாவீது எந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தபடினால்தான் ஒரு ஆட்டு எப்படி அவன் மேய்த்து நடத்தினானோ அதை காட்டிலும் தேவன் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீரை விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றி காப்பாற்றுகிறார் என்று பார்க்குறோம். ஆகவே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நித்தமும் நடத்துகிறார். அப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, பட்னியாக போட விட மாட்டாங்க. அவங்க ஒரு வேளை பட்னியாக இருந்தாலும் கூட அந்த ஆடுகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுத்து தண்ணீர் காட்டி நடத்துகிறார்கள் என்று பார்க்குறோம். உலகத்தாரே அப்படி இருக்கிற போது நாம் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாகிய நமக்கு தாவீது சொல்கிறாரு, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த குறை இருந்தாலும் தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் கண்ணிருந்து காணாத போவதல்ல, காதிருந்தும் கேளாதவராக இருக்கிறதில்ல. தேவன் எப்பொழுதும் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எதை குறித்தும் கலங்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேத புஸ்தகத்தில் எல்லாம் பார்க்குறபோது எந்த இடத்துலையுமே நீங்கள் கலங்கிக்கிட்டு தான் இருக்கணும், நீங்கள் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும், நீங்கள் துக்கமாக தான் இருக்கணும், நீங்கள் பயந்து கொண்டே தான் இருக்கணும் என்று சொல்லவே இல்லை. எல்லா இடங்களையும் சொல்கிறாரு, பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு வருவதை பார்க்குறோம். ஆகிய பிரியமானவர்களே, நம்ம பார்க்குறப்போ யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மேய்ப்பனுக்கு ஆடு என்ன செய்யுது, சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆகவே நாம் இந்த நாளிலே பிரியமானவர்களே, தேவன் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கலாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கலாய் காணப்பட வேண்டும். அந்த ஆடானது தன் மேய்ப்பனுக்கு என்ன செய்யுது, செவி கொடுக்கிறது நாம் பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளாய் காணப்படுகிறோமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கலாய் காணப்படுகிறோமா? ஆகவே அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவரை வெளியே கொண்டு நடத்தி கொண்டு போகிறான் என்று பார்க்குறோம். அவன் தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சுக்காரு,
உள்ளாங்கையில் வரைந்து வைத்திருக்கான்னு வேறு சொல்லும் போல் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பன் ஆட்டை இப்படியாக நடத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியாக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கார். ஆகவே ஆண்டவராய் வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லி யோவான் 10:9 சொல்லப்பட்டது பார்க்கிறோம். 10வது உதவ சொல்லுது, திருடன் திடவும் கொல்லவும் வருகிறான் ஒன்றி வேறொன்றுக்கும் வாரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படமே வந்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் பரிபூர்ணமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வியாதியோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பாருங்கள் பரிபூர்ணமாய் வாழ வைக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தான்னு சொல்லப்படுகிறது. 14 சொல்வது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் ஆதியிலே சகலத்தையும் படைத்தது இலவசமாய் கொடுத்தார் என்று பார்க்குறோம் இல்லைங்களா? ஆதாமுக்கு என்ன பண்ணி கொடுத்தாரு? எல்லாம் இலவசமாகவே கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன செஞ்சார்? நமக்கு இலவசமாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். அது வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்கு சிந்தி இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற போது நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சூழ்நிலைத்து கொள்ளுவோம். அடுத்ததாக பார்க்குற போது பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர் ஆம் முடிவு பரிந்தும் நடத்த பார்க்குற வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எதுக்காக சேர்ந்து கொண்டிருக்காரு? நற்கிரிகளை செய்யும்படிக்கு அவர் நமக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அதோடு கூட அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, ஆகவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நற்கிரி செய்யக்கூடியவராய் காணப்பட வேண்டும். நற்கிரி செய்யும்போது நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவராய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி மனுஷன் உலகத்தில் பார்க்குற போது எல்லாம் தீமையான காரியத்தையே செய்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நற்கிரி செய்ய வேண்டும். நற்கிரி என்று சொன்னால் நல்லதை செய்ய வேண்டும். பழைய பாகத்தில் பார்க்குற போது ஆண்டவர் என்ன சொன்னார்? விதவிகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் இன்னும் அடிமைத்தனமாக இருக்கிற நம்முடைய சகோதரர்களையும் என்ன செய்யும்? அவங்களை வேதனைப்படுத்தாத, அவங்களை துக்கப்படுத்தாத, அவங்கள என்ன செய்ய பராமரி என்று சொல்லி கொண்டு வருது நம்ம பார்க்க முடியும். அதிகமாக நம்ம பார்க்கமா எரேமியா வாசிங்கன்னா அடிக்கடி ஆண்டவர் அதை சொல்லி அவங்கள அப்படியெல்லாம் பண்ணுறாங்கப்பா, நீ போய் கண்டித்து அவங்களுக்கு உணர்த்து, விதவைகளை வேதனைப்படுத்துகிறாங்க, எளியவர்களை நினைப்பதில்லை அப்படின்னு சொன்னார். நீ வயலில் அறுக்கும்போது என்ன பண்ணோம்? தானியத்தை சிந்தரத்தை பொறுக்காதே என்று சொல்லியிருந்தார். அதெல்லாம் யாருக்கு? ஏழை எளியவர்களுக்கு என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்யாதே, அப்போது நீ செய்வாயானால் உங்கள் வாழ்க்கை வீணாய் போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்குறனா ஆண்டவருக்கு நற்கரி செய்யக்குள்ளாய் காணப்பட வேண்டும். நீங்கள் காணிக்கை கொடுக்க சகசந்தான், ஆனால் அவை மேலும் நீங்கள் ஏழை எளிய மக்களை நாம் நினைக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் ஆதரிக்குள்ளாய் காணப்பட வேண்டும், உதவி செய்குள்ளாய் காணப்பட வேண்டும். அப்படி போய் செய்கிறது தான் தேவன் நம்மளை தேர்ந்திருக்கார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காக நம்மை தெரிந்து கொண்டவர் மட்டுமில்லை, அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கார் என்று பார்க்குறோம். அவர் வாழ்ந்து போல நாமளும் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 7:17 வாசிப்போம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுக்கண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அல்லேலூயா. இங்கே வெளிப்படுத்தல் வாசிக்கிற போது பிரியமானவர்களே, சிங்காசனம் மேல் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நம்ம என்ன செய்கிறாரா? நடத்துகிறவராக இருக்கிறார். ஜீவத்தண்ணீரண்டை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் என் தாகமானவர் இடத்தில் வாருங்கள், பணமின்றி விலையுமின்றி நீங்கள் பானம் பண்ணி சொல்லப்பட்டது நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக இப்போது பிரியமானவர்களே, அங்கே தேவ சமூகத்தில் நாம் கடந்து போகிற போது அங்கே என்ன இல்லை? கண்ணீர் யாவையும்
தேவன் துடைப்பார். நீங்கள் இந்த பூமியில் எத்தனையோ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நம் தேவ சமூகத்துக்கு கடந்து போகிற போது ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவராக இருக்கார். அவர் நித்தமும் நம்மளை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையில் நம் ஒவ்வொருவரும் தேவன் என்னை, என் குடும்பத்தை, எங்கள் தேசத்தை, எங்கள் கிராமத்தை நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நாம் கடந்து வர வேண்டும். விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே முதலாவது நாம் பார்க்க இருக்கிறோம், திருப்தியாய் நடத்துவார். அந்த பகுதியில் பார்க்குற போது மத்திய 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாக்கும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். இங்கே பார்க்கும்போது இந்த அதிகாரத்தில் அங்கே 3 நாளும் இரவும் பகல் என்ன செய்கிறாங்க, சத்தியத்தை கேட்டுருக்காங்க, மலைப்பிரசங்கத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்லிக்கிற காரியம் என்னென்னா, இவங்கெல்லாம் பசியோடு போகிறாங்க, வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்குன்னு சொல்கிற போது அவங்க சொல்கிறாங்க, இத்தனை பேர்த்துக்கு இந்த வனாந்தரத்தில் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியுமா சொல்லி அவங்க சீசர் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன, 14ஆம் அதிகாரம் 20-21 பார்க்குற போது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. பார்க்குற பிரியமானவர்களே, இங்கே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியாக நடத்துகிற தேவன். ஆதாமுக்கு ஏவாளுக்கு அங்கே திருப்தியாக எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் இன்றை வரைக்கும் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திருப்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். அங்கே 2 மீன் 5 அப்போ 2 மீன் கொண்டு 5000 பேரை, அது என்ன சொல்லுது, புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அப்போ கூட வந்திருக்கு, மனைவிமார் வந்திருக்கலாம், குழந்தைங்கள் வந்திருக்கலாம். அதெல்லாம் பார்க்கணும்னா அதிகமாக 5000-16000 பேர்த்துக்கு மேலே வரலாம். இவைகள் எல்லாத்தையும் ஆண்டு அந்த வனாந்தரத்தில் என்ன செஞ்சார், திருப்தியாக போஷித்தார் என்று பார்க்குறோம். ஆக இந்த கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு வனாந்தரமாய் காணப்படுகிறது நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இதெல்லாம் இனிமேல் நடக்குமா என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மரியாதை பார்த்து அதுதான் தேவதன் சொல்கிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆக பிரியமானவர்களே, தேவன் எந்த சூழ்நிலையிலும் தேவன் என்ன செய்கிறாரு, நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார், நம்மை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் என்னை நித்தமும் நடத்துவார், நித்தமும் என்னை திருப்தி ஆக்குவார் என்ற விசுவாசம் வேண்டும். பிரியமான விசேஷமாக இந்த உலகப்பிரமாணமான காரியத்துக்காக நாம் திருப்தி அடை செய்கிற தேவன் அல்ல. இதை காட்டில் மேலான ஒரு திருப்தி என்ன வச்சிருக்காரு, பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போகக்கூடியதாய் காணப்படுவதற்காக வேண்டும். நாம் இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாவற்றையும் விட்டு நாம் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படுக வேண்டும். அங்கே போகிற போது தான் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, பட்னி இல்லை, எல்லாவற்றையும் தேவன் திருப்தியாக நடத்துகிறார். அங்கேயும் ஆண்டு நம்மளே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சிருக்க வேண்டும். அதுக்கு இந்த பூமியில் நாம் பிரியமானவர்கள விசுவாசத்தோடு தேவன் என்னை எல்லா சூழ்நிலையிலும் போஷிப்பார், எல்லா சூழ்நிலையை திருப்தி ஆக்குவார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். ஆகிய கர்த்தருக்கு பிரியமானவர்கள அங்கே என்ன செஞ்சாங்க, 12 கூடை நிறையாக எடுத்தார்கள் என்று பார்க்குறோம். கானாவூர் கல்யாணத்தில் கூட அங்கே என்ன உண்டாயிற்று, ஒரு குறைவு உண்டாயிற்று பார்க்குறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்குற போது அங்கே கல்யாண வீட்டில் என்ன உண்டாயிற்று, திராட்சை ரசம் குறைபட்டது என்று பார்க்குறோம். அவர்கள் என்ன செய்வது என்று தவிர்த்த நேரத்தில் மரியாதை போய் இயேசு இடத்துல என்ன சொல்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லைப்பாங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், சரியே உனக்கும் எனக்கு என்ன என் வேலை வரவில்லை. அவர் வேலை வந்தபோது வெறும் கற்சாடி தான் இருக்குது, 6 கற்சாடி தான் இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார், வேலைக்காரில் பார்த்து அந்த கச்சாடியில் எடுத்து தண்ணியால் நிரப்புங்கன்னு சொல்கிறார். ஆனால் அந்த நிரப்பக்கூடிய அந்த ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மரியாதை சொன்ன வார்த்தை என்ன செஞ்சாங்க, அப்படியே கை கொண்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொன்னார். இன்றைக்கி வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நாம் நடக்கூடியதாய் காணப்பட வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி கீழ்ப்படிய வேண்டும்.
அப்படி கீழ்ப்படுகிற போது தான் அங்கே தண்ணீர் ரசமாய் மாறியது, ருசியுள்ள ரசமாய் மாறியது. நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ருசியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மரியாதை சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி செய்கிற போது தான் அந்த கல்யாண வீட்டில் அற்புதம் நடந்து என்று பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும், வேத வசனத்தை நேசிக்க வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட நாட்களிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, பிரச்சனைகள் அல்ல, வந்தது தான். ஆனாலும் அவைகள் வைத்திருந்த தேவன் அவனை தலையை உயர்த்தினார் என்று பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் நம்மளை உயர்த்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். என்ன சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நமக்காக கொடியேற்றுகிற ஆவியானவர் இருக்கிறார். இந்த காலைவேளையில் பிரியமானவர்களே, ஆண்டவராகி தேவன் நம்மளை திருப்தியாகி நடத்துகிற தேவன். நாம் ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்குற போது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மோவாப்பிலிருந்து வருகிற போது உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி தேவனை நம்பி வந்தபடினாலே அங்கே மோவாப்பிலே எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து பெத்தேலுக்கு வந்தார்கள். பெத்தேலில் வந்து ஆகாரம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு வந்த உடனே நகமி என்ன செய்யலை, மருமகளோடு கூட வயல்வெளியில் போய் பொறுக்க போகல. வாலிப்பிள்ளை போகுதே நாமளும் கூட போகணும் கூட போகல. ஆனால் அந்த மகள் என்ன செஞ்சாங்க, போய் போவாசுடைய வயலில் கதிரை பொறுக்கினார் என்று பார்க்குறோம். அந்த போவாசு வாழ்க்கையில் இந்த ரூத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தபடினால அங்கே என்ன செஞ்சது, பராமரிக்க பார்க்குறோம். அங்கே அதோடு கூட அந்த மகளுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. அந்த மகள் என்ன செஞ்சாங்க, திருப்தியாக சாப்பிட்டார் என்று அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் 2ஆம் அதிகாரம் 14 பார்த்தீங்கன்னா, அந்த மகள் திருப்தியாய் சாப்பிட்டுட்டு என் வயிறு நம்பி போச்சு, இனிமேல் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அந்த மகள் வரவில்லை, மீதியை கொண்டுக்கிட்டு வராங்க. 18ஆவது சந்தர்ப்பமாக சொல்லுது, தன் மாமியாக கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவங்களும் திருப்தியாகி சாப்பிட்டார் என்று பார்க்குறோம். இன்றைக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கி மாமியார்களை நேசிக்கிறீர்களா? மாமியார்மார்களை மருமகளை நேசிக்கலாய் காணப்படுகிறோமா? அந்த பொண்ணு நினச்சிருக்கலாம், எங்கள் மாமியார் எனக்கு கூட வரல, கூட சப்போர்ட் பண்ண வரல, நான் கொண்டே கொடுக்கணும்னு என்ன செய்யலை, நினைக்கல. ஒரு தாயை போல நேசித்தார்கள், தன் மாமியாரை தன் தாயை போல நேசித்தார்கள். இன்றைக்கு சகோதர சகோதரிகளை மருமகளை தன் மகளாய் நேசிக்க வேண்டும், மருமகளை மாமியார்மார் மகளை மகளாக நினைக்க வேண்டும். தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளையை எந்த அளவுக்கு கவனிக்கிறார்களோ அந்த மாதிரி இன்றைக்கி அநேக குடும்பத்தில் கவனிக்கிறது இல்லை. அநேக குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகிறதை பார்க்குறோம். ஆக ரூத் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அவர்கள் திருப்தியாய் புசித்தோடு மட்டுமில்லை, மீதியை கொண்டு வந்து மாமியார் கொடுத்து அவர்களும் திருப்தியாய் புசித்தார்கள். அந்த வசனம் சொல்லப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் திருப்தியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நீ சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படாத, கலங்காத. தேவன் உன்னை நித்தமும் நடத்தி வட்டாத நீரூற்று காலங்களிலே திருப்தியாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, கூட நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா. ஆக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படும் போது தான் ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கும். நாம் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஜீவன் நஷ்டமடையக்கூடாது, நம் ஆத்துமா நஷ்டமடையக்கூடாது. ஜீவன் சொல் ஆத்துமா, அந்த ஆத்துமா என்ன ஆகக்கூடாது, நஷ்டமடையாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ளும் போது நாம் அப்பொழுது தான் திருப்தி அடைய முடியும், அப்போது தான் நிலைத்திருக்க முடியும். எப்பொழுது கர்த்தருக்கு பயந்திருக்கிறபடினால்தான். நம்ம ஆத்துமா கரைபற்றி விடக்கூடாது, நம்ம ஆத்துமா தொய்ந்து போய் விடக்கூடாது, நம்ம ஆத்துமா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட வேதம் சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களை, நாம் அப்படி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் தீமை அணுகாது. ஆனால் நம் வாழ்க்கையில் தீமை வருது என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படாத போது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்க ஒப்புக்கொடாத போது, உலகத்தாரை போல நாமளும் ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தீமை கடந்து வரும், சோதனைகள் கடந்து வரும், பிரச்சனைகள் கடந்து வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பழைய ஏற்பாட்டில் படித்து பார்க்குற போது தேவனை விட்டு வைக்கிறத தேடி போனாங்க. அவங்க விக்கிர ஆராதனைக்காரர் செஞ்சது போல் தோபம் காட்டினாங்க. தேவன் அவங்க மேல் பிரியமாக இருந்தாரா?
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியாய் வாழ வேண்டும். என்றைக்கு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்க்கப்பட்டமோ அன்று நாளிலிருந்து அவருடைய வருகை மட்டும் நம் ஆத்துமாவை கரைபடுத்தாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். கரைபடுகிற போது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்தியாக வாழ வேண்டும் சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது ஏசாயா 53:1-3 வரை வாசிக்கிற போது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக்குவார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தடுமாறுறாங்க. அங்கே இருக்கிற அவ்வளோ பசங்க புரியாது, நல்லா தெளிவாக வாசிக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கிற போது பிரியமானவர்களே, ஓ தாகமாக இருக்கிறே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலைமின்றி திராட்சசம் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாதத்தக்கதாக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இங்கே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இலவசமாக நான் கொடுக்குறேன், அதை வந்து வாங்கி கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் அப்பமில்லாத பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஹல்லேலூயா. இந்த பிரியமானவர்களே, நாம் வீணான அலைச்சல் அடையக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுக்கிற போது உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? பணமின்றி விலைமின்றி திராட்சசம் பாலும் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். அந்த இலவசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் இல்லாத காரியங்களுக்காக நம்ம இருதயத்தை பறக்க விடக்கூடாது. இந்த காரியத்தெல்லாம் காலை வீட்டில் சகோதரி நல்ல விளக்கமாக சாப்பாட்டை குறித்து நல்லா சொன்னாங்க. அது நான் அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது நானும் சில காரியத்தை எடுத்ததுனால ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுத்துருக்கிற கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம் என்றென்றைக்கும் நல்லதாகவே இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொள்மையான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே பிரியமான மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு கண்ட சத்தியத்தை கேட்டு நாம் புறம்பே போய்விடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத இன்றைக்கி ஜனங்க வாழ்க்கையில் பார்க்குற போது நடக்கிற காரியத்தை பார்க்குறோம். இன்றைக்கி கள்ள உபதேசம் அநேகம் சபைகளிலே நுழைந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியமானவர்களே, நாம் நல்ல வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். செம்மையான வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். 3வது பார்க்குறோம், உன் செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நிச்சய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரியமான தாவீது அவன் வாழ்க்கையில் இருந்த நாட்களிலிருந்து இன்ன வரைக்கும் மனுஷராக இருந்த உடன்படிக்கையை மாற்றவே இல்லை. என்ன உடன்படிக்கை செய்தால் சொல்லுங்க பாப்பா? உங்களுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய தலைமுறை என்ன பண்ணும்? அமர்ந்துருன்னு சொல்லி ஒரு நித்திய உடன்படிக்கை நிறுத்திருக்கும் சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த தாவீது உடன்படிக்கை பண்ணினால் இன்றைக்கி நம்மளை ஆண்டு என்ன செய்கிறாரு? நினைத்தெழுகிறவராக இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நாம் தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த வழியில் தான் நாம் இருக்கிறோம். அங்கே குடனாக இருந்த அந்த பதியம் என்ன சொல்கிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு பார்ப்போம். ஆக தாவீது கர்த்தர் அவ்வளவாக இங்கே வெளிப்படுத்தி வைத்துக்கிறதை பார்க்குறோம். ஆக பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி வார்த்தை கேட்குற போது கர்த்தர் நம்ம திருப்தியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது சங்கீதம் 91:16 பார்க்குறோம். நீடித்த
திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, நமக்கு என்ன செய்கிறாரு? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குகிறார். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் என்ன செய்கிறாரா? திருப்தியாக்குற தேவனாக இருக்கிறார். அவர் ரட்சிப்பு அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்கிறார். அவர் ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார், நாம் பெற்றிருக்கிறோம். ஆக பிரியமான அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஒவ்வொரு நாளும் திருப்தியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்குறோம், ஆரோக்கியமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30:17 வாசிப்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தன்னுடனே தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு என்ன செய்கிறாரா? இன்னைக்கு காயங்களை ஆறப்பண்ணுவேன் சொல்லுகிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும்? எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் அது நமக்கு ஒன்றுக்கு உதவாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், உனக்கு சவிக்கியத்தை தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவனை சித்தம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவனை சித்தம். ஆகவே அந்த 12 வருஷமாக வியாதி இருந்த சகோதரி எல்லா பணத்தையும் செலவழித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது லூக்கா டாக்டர் அதனால விளக்கமாக எழுதியிருக்கிறார். அவர் எல்லா பணம் செலவழிந்தது, டாக்டரால் கைவிடப்பட்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? கூட்டம் மிகுதியாக இருந்ததுனால நான் எப்படி போய் சொல்லுவேன்னு சொல்லி தாமதிக்காதபடிக்கு கூட்டத்துக்குள்ளேயே நுழைஞ்சு போய் என்ன செய்கிறாங்க? அவங்க சரீரத்தை தொங்கலான சட்டையை பிடித்தபடினாலே உடனே ஆரோக்கியம் வந்தது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஆரோக்கியத்தை தருகிற தேவன். அவர் சகோதரி பாருங்கள், எத்தனையோ காசு நடந்து வடிஞ்சு போச்சு, என் உடம்புல இந்த வியாதி இப்படியே இருக்குது, இப்படி நாற்றம் அடித்து இருக்கிறது, இந்த கூட்டங்களை எப்படி போவேன், என்ன செய்வேன்னு சொல்லி கடங்களை ஒரே விசுவாசம், நான் அவர் சட்டை தொங்கல் தொட்டால் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு கடந்து போனார்கள். அற்புதமாகவே சுகமானார் என்று பார்க்குறோம். ஆண்டவரே சேர்த்து என்ன சொன்னார்? என்னை தொட்டின்னு கண்டிச்சாரா? யார் என்னை தொட்டது தான் கேட்டார். வல்லமை புறப்பட்டு போனதே என்று சொல்லுகிறார். சீசர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே இத்தனை பேர் இருக்கிறாங்களே, யார் தொட்டது எப்படி தெரியும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஆனால் அவங்க உலகத்துக்குள்ளே சிந்தையிலாக இருந்தாங்களுடைய ஆவிக்குறி சிந்தையில் அவர் இல்லை. ஆனால் ஆண்டு சொன்னார், என்ன சரீரத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. அந்த சகோதரி நடுங்கி வந்து சொல்கிறா, நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட ஐயா, எனக்கு சுகம் கிடைக்கும்னு வந்தேன், சுகம் கிடைச்சி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தோடு போக சொல்லுகிற தேவனாக இருக்கார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லுகிறார். இந்த வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி வாசிக்கிற போது தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஆரோக்கியம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கடந்தான், அவன் கண்ணீர் விட்டு அழுதான். தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணினார். 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் என்று பார்க்குறோம். நம்முடைய தேவன் ஆரோக்கியத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். நீ வாழா வயதிலே மறிக்கூடிய காரியத்துக்கு அல்ல, தேவன் நம்மை பூர்ண ஆயுசுள்ளவர்களாய் காணப்பட தேவன் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம் ஆரோக்கியத்துக்காக தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 7-8 வசனங்கள் வாசிக்கிற போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனும் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆக இந்த வசனத்தில் பார்க்குற போது நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அந்த வசனம் எழுதியிருக்கிறது, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நான் கேட்குறேன், எனக்கு இது தேவை, கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு நான் ஆண்டவர் சித்தத்தின்படி கேட்க முடியும், எதை வேணாலும் கேட்க முடியாது. அவர் சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். நம்ம சரீரத்தை சுகமா, நம்ம குடும்பத்தில் கடன் பிரச்சனை நீங்கணுமா, நம்முடைய வேலை வாய்ப்பு வேணுமா, இதுக்கெல்லாம் தேவனை நோக்கி கேட்குற போது கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். வேத வசனத்தை தேட வேண்டும்.
அந்த அந்த காலங்களிலே இஸ்ரேல் தேசத்தில் 10 வெள்ளிக்காசு ஒரு திருமண பிள்ளைக்கு சகோதரன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 10 வெள்ளிக்காசு கொடுத்துருவாங்க. அந்த 10 வெள்ளிக்காசு அந்த மாப்பிள்ளை என்னைக்கு கல்யாணம் பண்ண வரானே அன்றைக்கி ஒப்புவிச்சா தான் அந்த மனுஷன் தாடி கட்டுவான். அந்த உபாவை பார்க்குறோம். அந்த 10 வெள்ளிக்காசில் ஒன்று தொலைஞ்சி போச்சு. அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, 9 இருக்குது 10 ஒன்று போனால் போயிருப்போம்னு நினைக்கல. ஆனால் என்ன செஞ்சாங்க, வீட்டெல்லாம் பெருக்கி கண்டுபிடிச்சான்னு பார்க்குறோம். அது பிரிமாம் அந்த அளவுக்கு நாம் தேடக்கூடியதாய் காணப்பட வேண்டும். நாம் தேடுகிற போது கர்த்தர் நமக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். தேவன் சமூகத்திலாம் தேவன் தட்டி கொண்டே இருக்கணும். அதுக்கு ஒரு உவமை சொல்லுகிறாரு. ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அவனுக்கு ஒரு நண்பர்கள் ராத்திரியில் வந்துட்டாங்க. அவர்கிட்ட சாப்பாடு கொடுத்து அப்பமும் எதுவுமே இல்லை. அவனுடைய நண்பன் வீட்டை போய் என்ன செய்கிறாரு, தட்டிக்கிட்டே இருக்கிறார். அந்த மனுஷன், நான் ஐயோ இப்போ தான் குழந்தையோடு படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், என்னால் எழுந்துச்சி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனாலும் அந்த மனுஷன் என்ன செய்யலை, தட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்போது வந்து அந்த அப்பத்தை கொடுக்குறாரு பார்க்குறோம். அந்த குடும்பத்தில் திருப்தி ஆக்கிறதை பார்க்குறோம், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறதை பார்க்குறோம். ஆகிய பிரியமானவர்களை நாம் தேடுகிற போது, கேட்குற போது, தட்டுகிற போது தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நேற்று மீண்டும் மீண்டும் மாறாததாக இருக்கிறது. அவர் சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோப்புக்கு வாக்கு கொடுத்தார். அவ்விதமாகவே யாக்கோப்பை தாம் மாமனார் வீட்டிலிருந்து அழைத்து வந்தார் என்று பார்க்குறோம். ஆகிய கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கேட்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். இந்த மாதிரி மத்தேயு 21:22 வாசிக்கிற போது வாசிப்போம். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மேலும் நீங்கள் விசுவாசத்தினாலே ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை கேட்குற போது ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ஒரு வீட்டில் உட்காந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே என்ன செய்யல, 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிக்கிட்டு வராங்க. உள்ளே கொண்டு போக முடியல. என்ன செய்கிறாங்க, மேலே ஏறி கூரை பிரித்து அங்கே கட்டலில் இறக்குறாங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார், நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு. பாருங்கள், அங்கே விசுவாசத்தோடு அந்த சகோதரனை தூக்கிட்டு வந்தபடினாலே அங்கே என்ன உண்டாயிட்டு, ஆரோக்கியம் வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வியாதி வந்துருச்சா, பலவீனம் வந்துருச்சா, அப்பா நீங்கள் ஆரோக்கியம் தருகிற தேவன், நீர் எங்களுக்கு சுகத்தை தருகிற தேவன். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து வார்த்தையினால் வாயினால் அறிக்கைப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவன், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன், மனுஷனால் கூட தேவனால் கூட செய்கிற தேவன். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சவுக்கியம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். இந்த மாதிரி நாம் வாசிக்கிற போது நாம் ஏசாயத்துக்கு 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற போது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் ஆமென் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆமென் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க என்ன சொல்றாரு, அவர் தழும்புனாலே குணமாகிறோம். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். பாருங்கள், அவர் நம்ம மேலே வருகிற எல்லா ஆக்கினையும் அவர் மேல் விழுந்தது, ஆனாலும் தழும்புகளாலே குணமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கை காலில் பட்ட தழும்பினாலே சுகமாக இருக்கிறோம். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். பேதுரு அதே தான் சொல்கிறார், அவர் தழும்புனாலே நாம் குணமாக இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை குணமாக்க வல்லவராக இருக்கார். அன்றைக்கு தானே சுகமாக்கினார், இன்றைக்கு சுகமாக்குவாரா என்று இல்லை. அவர் என்றைக்கும் ஆண்டவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடி நாம் பார்க்குறோம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்குறோம், இதோ நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி
அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை தேடி வருகிற போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் சவிக்கியத்தை தருகிறவராக இருக்கிறார். இதோ நான் அவர்களுக்கு சவிக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, வேத வசனத்தை விசுவாசிக்கிற போது, தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுகிற போது, வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் தாகமாய் நம் தண்ணீரை போல பருகுகிற போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சவிக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்போன்றோடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா வியாதிகளையும் குணமாக்குறவராக இருக்கிறார். அதோடு கூட அவர் பூர்ண சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவோ சமாதானமற்ற நிலைமையில் காணப்படலாம். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். வியாதியிலிருந்து நமக்கு சமாதானத்தை தருகிறார். நம்முடைய ஆரோக்கியம் இல்லாத நேரத்தில் அவர் சமாதானத்தை தந்து அவரை விசுவாசிக்கிற போது நமக்கு சுகத்தை தருகிறார். ஆகவே அவருடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அந்த வியாதி நேரத்துக்கு நமக்கு வசனத்தை சுட்டி காட்டுவார். அந்த வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை பண்ணுகிற போது கர்த்தர் நம்மளை சவிக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தென்கொரியாவில் பாலகிஷவங்கள் எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஊழி செய்து கொண்டிருந்தார். அவருடைய சரீரத்தை பற்றி எதுவுமே கவலைப்படலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு ஒரு வியாதி வந்தது. மகன்மாரெலாம் சொன்னாங்க, அப்பா இப்போ நீங்கள் பலவிதமான வியாதியில் இருக்கிறீங்க, அவரை போய் செக்கப் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கா தேசத்தை கூட்டிகிட்டு போனாங்களாம். அங்கே போய் கூட்டி செக்கப் பண்ணும்போது அவர் இனிமேல் பிழைக்கவே முடியாது, அதெல்லாம் நல்லா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போ தான் அவர் பிழைப்பார்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இன்னொரு 10 நாளைக்கு எனக்கு டைம் கொடுங்க, அதுக்கு மேல் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கன்னு சொன்னேன். இல்லைங்க அதெல்லாம் முடியாது, ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும்னு சொன்னாங்களாம். இல்லை எனக்கு 10 நாள் டைம் கொடுன்னு சொன்னாங்களாம். அவர் தொடர்ந்து வீட்டுக்கு போய் அவர் எப்போ ஒரு மலையில் போய் செபிப்பாராம். அங்கே போய் செபித்தாராம், ஆண்டவரே எனக்கு இப்படியே வியாதி வந்தது, நான் உனக்கு தானே ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். நீ ஊழியம் செஞ்ச, எல்லாம் செஞ்ச, உடைய சரீர சுகத்துக்காக என்னத்துல நீ கேட்கவே இல்லையே, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்போது கேட்குறவனும் பெற்றுக்கொள்ளன்னு சொன்னான்னு சொல்லி அந்த வார்த்தையை அவருக்கு நினைவுபடுத்தினோம். அதை பற்றி கொண்டாராம். மறுபடியும் 10 நாள் கழித்து வாப்பா போகலான்னு சொல்லி மகன்மார் கூட்டிகிட்டு போனாராம். அங்கே டாக்டர்கிட்ட போய் என்ன சொன்னாங்க, டாக்டர் செக்கப் பண்ணுங்கிறாராம். என்ன சொல்கிறாரு, இன்னொருக்கு எதுக்கு செக்கப் பண்ணுன்னு சொல்கிறாராம். இல்லைங்களா, அன்றைக்கி 10 நாளுக்கு மேலே பண்ண ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது, அதே பற்றி நீக்கலான்னு சொன்னார். இல்லை இன்னொருக்கா செக்கப் பண்ணுன்னு சொன்னாராம். அவர் செக்கப் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் பூர்ண சுகத்தை தந்திருந்தாராம். அல்லேலூயா. அது பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற போது, கர்த்தரையே சார்ந்து வாழுகிற போது, கர்த்தர் நம்ம பலவீனங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டவர், அவர் தழும்புனாலே குணமாக்குவார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சவுக்கியத்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற போது கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் 3ஆவதாக பார்க்குறோம், செழிப்பாக்கி நடத்துவார். அதில் பார்க்கும்போது ஆதிகாமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. இங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்க்குற போது அவர் என்ன செஞ்சாரா, அந்த வருஷத்தில் விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று பார்க்குறோம். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வறட்சியாய் காணப்படலாம். இதிலிருந்து என்ன மேல முடியாத நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். பிரச்சனை பெரிதாக இருக்கிறது என்று நீங்கள் கடங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் பஞ்ச காலத்தில் அந்த வருஷத்தில் விதை விதைத்த போது 100 மடங்கு பலன் தந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். சங்கீத தியானத்தில் கேட்டது போல் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தகப்பனையும் விட்டு வா, உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார். ஆஸ்வதித்தாரா இல்லைங்களா? எங்கள் அப்பா சம்பாதிச்சு சொத்து கிடக்குது, எங்கள் ஊராக உற்றாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்களே, நான் எப்படி நான் விட்டுட்டு வரணும்னு சொல்லவே இல்லை. என்ன செஞ்சார், உடனே புறப்பட்டார். தேவன் சொன்ன வாக்குத்தத்தின்படி அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்குறோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு லோத்து தடையாக இருந்தான்னு வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? லோத்து இருக்க மட்டும் என்ன செய்ய முடியல, ஆசீர்வாதத்தை பூர்ணமாய் சொந்தரிக்க வர முடியவில்லை. அது பிரிமல் ஆண்டு சொன்ன நீங்கள் எல்லாத்தையும் விட்டு என்ன பின்பற்றி வாங்கினார். ஆகவே நாம் அவர் என்ன செஞ்சு பாசமாக தம்பியாக நினச்சி என்ன பண்ணிட்டார், கூட்டி கொண்டு வந்தார் என்று பார்க்குறோம். அவர் இருக்க மட்டும் என்ன செய்யலை, அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. அவர் மாற்றி போன பிற்பாடு அவர் சொல்கிறார், வானத்தை அண்ணாந்து பாருப்பா,
மணலை பாரு, இதெல்லாம் அளக்க முடியுமா? நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? இதெல்லாம் எண்ணினா அதை காட்டி உனக்கு அதிகமாய் தருவேன் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கறதை பார்க்குறோம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வந்திருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல நாம் தேவ சமூகத்தில் பயன்படும்படியாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆக பிரியமானவர்களே, அந்த செழிப்பு ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு பிற்பாடு என்ன ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்தபோது அவன் எகிப்துக்கு போகல, அங்கே பெலிஸ்தீர் நாட்டுக்கு அமலேக்குடைய பகுதிக்கு போயிருந்தார் என்று பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே என்ன ஆயிடுச்சு? ஆபிரகாம் வெட்டின கண்டியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆபிரகாம் வெட்டி வச்சிருந்த கண்டியெல்லாம் என்னம்மா பண்ணாங்க? பைபிள் வாசிங்களா? எல்லாம் மூடிட்டாங்க. ஆனால் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க? அந்த கிணத்தை தோன்றாங்க. தோன்ற போது வாக்குவாதம் வருது. இது எங்கள் கிணறு, எங்கள் கிணறு. அமலேக்கர் வந்து என்ன செய்கிறாங்க? இது எங்கள் கிணறு, எங்கள் கிணறுங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஈசாக்கு தனியாக வந்து ஒரு கிணறு வெட்டுற போது தான் அங்கே யாரும் வாக்குவாதம் வரல. அங்கே என்ன உண்டாயிட்டு என்ன சொல்கிற? ரெகோபோத்து உண்டு என்று வேதம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு இது காரியத்துமே நம்ம கற்றுக்க வேண்டிய காரியம்னு சொன்னால், எங்கள் அப்பா சொத்து வேணும், எங்கள் அம்மா சொத்து வேணும், இப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? உன்னை கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அப்பா சொத்தை வச்சுட்டு இருக்காத. நான் உனக்கு கொடுக்குற தேசத்தில் நீ பாடுபடு, நீ கஷ்டப்படு, நான் உயர்த்துவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, ஈசாக்கு அவங்க அப்பா சொத்தாக அந்த கணத்தையெல்லாம் அனுபவிக்க தேவன் விடலை. ஆனால் அவனுக்காக ஒரு கணத்தை வெட்டினா மீண்டுமாய் அங்கே விதைத்தான் பல மடங்கு உயர்த்திருந்து பார்க்குறோம். ஆக இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்பி வருகிற போது, தேவனை சார்ந்து வாழ்கிற போது அங்கே செழிப்பை கட்டளிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருது. இருந்த போதிலும் கர்த்தருக்கு சொல்லுகிற காரியம் என்ன? உன்னை கொண்டு நான் ஆசீர்வதிப்பேன், நீ உழைக்கிறதுனால உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செழிப்பாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆக மற்றபடியாக நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரம் 3-6 வசனம் வாசிக்கிற போது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குற போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தேவனுக்கு பிரியமாக இல்லாதபடினால, அங்கே வாழ்ந்ததுனால என்ன உண்டாயிட்டு? என்னப்பா உண்டாயிருந்தது? வாசிக்கலையோ? அங்கே பஞ்சம் உண்டாயிடுச்சு. எளிய தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு பாருங்க, 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது சொல்கிறாரு. 1ஆம் வசனத்தில் வாசிங்க, 17:1. முடியாது இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, ராஜா என்ன செஞ்சார்? அந்த மனைவி பேச்சை கேட்டுட்டு எல்லாம் விற்கிறதெல்லாம் உண்டு பண்ணி பலிபடுத்தெல்லாம் இடித்து அங்கே பாகால் தீர்க்கதரிசி உண்டாக்குனதுனால, எளியா தீர்க்கதரிசி அடித்து அதுக்கு கீழ்ப்படியாதனால மழை இல்லை, பனியும் இல்லை, வறட்சி உண்டாயிடுச்சு. அப்போது கர்த்தரை தேடுகிற அந்த எலியாவுக்கு தேவன் செய்கிறாரு, எங்கே போக சொல்கிறாரு? கேரியாத் ஆற்றங்கண்டிக்கு போ, அங்கே போய் நீ தங்கிடுன்னு சொல்லுகிறார். அங்கே தங்குகிற போது அவனை பட்னியாக விட்டாரா? பசியாக கடன் விட்டாரா? தண்ணீரையும் கொடுத்தார், காகத்தை கொண்டு போஷித்தார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளை தேவன் செழிப்பாய் போஷிக்க வல்லவராக இருக்கிறார்.
இந்த வசனத்தை நாம் விசுவாசத்தோடு கை கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆண்டவரே எலிசாவை போஷித்தீங்களே, இன்றைக்கு நீங்கள் போஷிக்க வல்லவராக இருக்கிறீர். தாகத்துக்கு தண்ணீரே அங்கே ஆற்றுங்களே கொடுத்தார் என்று பார்க்குறோம். அவர் எலிசா அப்படியே சாப்பிட்டு அங்கேயே படுத்திருந்தார். மீண்டும் நீ அப்பா நீ என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல இருக்காது, மறுபடியும் நீ புறப்பட்டு போ சொல்லும்போது சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 17 13 16 வாசிப்போம். அப்பொழுது எலியா அவரை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கு பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க 9 சொல்றது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போன்னு சொல்கிறார். போய் அங்கே நான் ஒரு விதவை கொண்டு ஒன்று செய்வேன், போஷிப்பேன் என்று கட்டளை எடுக்கிறார். ஆக பிரிமானவங்களை பாருங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த எலியாவை போஷித்த தேவன் நம்மளை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க, முதலாவது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்குறாரு. அடுத்தபடியாக பட்டு போகும்போது என்ன சொல்கிறாங்க, கொஞ்சோண்டு அப்பம் செஞ்சு எனக்கு கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நான் என்ன செய்கிறேன் அதை சுற்றி நானும் பிள்ளையும் சாகலான் இருக்கிறோன்னு சொல்கிறேன். ஆனால் நீ முதலாவது போய் எனக்கு சுட்டு கொண்டு வா. அப்போது அந்த சகோதரி சொல்லியிருக்கலாம், நான்லாம் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சகோதரி அந்த எலியாவுடைய வாக்கத்தின்படி போய் என்ன செஞ்சாங்க, சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பஞ்சகாலம் முடிந்துட்டியும் என்ன செஞ்சாங்க, அவங்க மட்டுமல்ல அவங்க உற்றார் உறவினர் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தான்னு பார்க்குறோம், செழிப்பாக இருந்தான்னு பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களை நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை அப்படியே மறுபடியுமாக தேவன் என்ன செய்கிறாரு, புறப்பட்டு போக சொல்கிறாரு. புறப்பட்டு போகுதுன்னு சொல்கிறாருன்னா, அவைகள் மத்தியில் சாரிபாத் உதவி வீட்டில் போஷிக்க பிற்பாடு 400 பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் கொலை செய்கிறான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம்னா பாகால் இருப்போம்னு சொல்லிட்டு அங்கே 2 பலிபீடம் கட்டி முதல்ல அவங்கள பலி செலுத்துகிறாங்க. இரண்டாவது இவர் பலி செலுத்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அங்கீகரிக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் பாகால் தீர்க்கதரிசி கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்ச முற்பாடு பாருங்க, இப்படி என்ன போஷித்தாரே என்ற ஒரு எண்ணம் வராதனால அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேச்சை கேட்டு நாளைக்கு இன்னாரம் என்ன செய்வேன், உன் தலையை வாங்குவேன் என்று சொல்கிறான்னு செய்தி கேட்ட உடனே பயந்து ஓடி எங்கே ஓடிக்கிட்டாரு, சோரச்செடி அடியில் போய் படுத்து கொண்டார் என்று பார்க்குறோம். அது யார் வந்து சொல்கிறா, ஒபேதியா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் இவ்வளோ அற்புதம் 400 தீர்க்கதரிசிகளை கொன்றவன் இங்கே ஒரு மனுஷிக்காக பயந்து என்ன செஞ்சுறாரு, கேரியாத்து நதிக்கு ஓடி போவதை பார்க்குறோம், சூரச்செடிக்கு ஓடி போவதை பார்க்குறோம். அதை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:5-7. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் பார்க்குற போது அங்கே சோரச்செடியில் போய் என்ன செய்யல, ஆண்டவரே உடலை தட்டி எழுப்புகிறதை பார்க்குறோம். தட்டி எழுப்பினோடு மட்டுமல்ல, அங்கே ஒரு பாத்திரத்தை தண்ணீரும் அவன் புசிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு திரும்ப மறுபடியும் படுத்துக்கிறான். முதல்ல கொடுத்தாரு, குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். 2வது முறையும் கொண்டாந்து கொடுக்கும்போது தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. இன்றைக்கி பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை தேடுவதில்லை, ஆண்டவர் மற்றவர்கள் சொல்லுவதில்லை, நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை கொலைப்பாட்டுகளுக்கு பயப்படாதீங்க, ஆத்மாவை
நரகத்துக்கு தள்ளுகிற வல்லவருக்கு பயப்படுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவங்களே, நாம் இந்த காலையில் ஆண்டவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த ராஜாவுடைய மனைவிக்கு பயந்து போய் ஒன்றி கொண்டாந்து பார்க்குறோம். நாம் அப்படிப்பட்ட அழைக்கப்படவில்லை. தேவனுக்கு தைரியமாக்க சேனைகளாக எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் வாழ்வது கொஞ்ச காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு சமயம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம்.